பதில் சொன்னார். ஆதவ் மற்றும் விஜயின் நட்பு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதில் பேசாமல் அங்கிருந்து கிளம்பி சென்றுள்ளார். ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி பூதாகரப்படுத்தி யாருக்கோ செய்தி சொல்வதைப் போல அதை செய்தியாக்கினார்கள். அதிலிருந்து தான் இந்த சர்ச்சை தொடங்கியது. ஆகவே ஒரே மேடையில் நிற்கப் போகிறார்கள் என்பதை ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பாக இல்லாத நிலையிலேயே அதை அரசியலாக்கினார்கள் என்றால், ரெண்டு பேரும் ஒரே மேடையில் என்றால் என்ன மாதிரி அரசியல்படுத்துவார்கள்? ஆகவே இப்படிப்பட்ட சக்திகளிடமிருந்து எமது கட்சியை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். ஏற்கனவே மக்கள் போராட்டத்தில் இருக்கிற போதே என்னிடம் தொடர்பு கொண்டார்கள், அதை பற்றி பேசினார்கள். ஒரு அரசு கூட கேட்குறாங்க. நான் அரசு அதிகாரிகளிடம், உயர் அதிகாரிகளிடம் அதை பற்றி பேசியிருக்கிறேன். மேலும் அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பதை தெரிந்து விவரமாக முதல்வருடைய கவனத்திற்கு ஒரு கோரிக்கை மனுவாக நாங்கள் வழங்குவோம். 2475 கோடி ஏற்கனவே நானும் ரவிக்குமார் அவர்களும் நேராக போய் அந்த இணை அமைச்சர் நித்யானந்த ராய் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு அரசு எவ்வளவு கோரி இருக்கிறதோ அந்த நிதியை அப்படியே நீங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. வழக்கம் போல எங்களுக்கு பதில் என்ன சொன்னார் என்றால், மாநில அரசிடமே நிறைய நிதி இருக்கிறது, அதை பயன்படுத்துங்கள் என்று பதில் சொன்னார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.